நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். கோவிட்-19 வந்ததிலிருந்து மருத்துவத்துறையினர் முக்கிய பங்கு வகிப்பது போல பிசியோதெரபிஸ்டுகளோட பங்கும் அளப்பெரியது தான். கொரோனா சிகிச்சை பெற்று திரும்பி இயல்பான வாழ்க்கையை மீட்டெடுக்க பிசியோதெரபி முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பிசியோதெரபிங்கிறது மருந்து இல்லாமல் உடற்பயிற்சி, வெப்பம் அல்லது குளிர் ஒத்தடம், மின்னாற்றல் கருவிகள், எடுத்துக்காட்டுக்கு டென்ஸ் லேசர், நோயாளிகளுக்கு விளக்க கல்வி, அதாவது பேஷண்ட் எஜுகேஷன் போன்ற பல்வேறு சிகிச்சை முறைகளை கொண்டது தான். திடீர்னு ஏற்படுற அக்யூட் அல்லது நாள்பட்ட குரோனிக் உடல் பிரச்சனைகளிலிருந்து குணமடைந்து இயக்கத்திறன், மொபிலிட்டி, உடல் செயல்பாடு, பிசிக்கல் ஃபங்க்ஷன், அன்றாட வாழ்க்கைக்கு ஒருவரை மீட்டெடுக்கிறது ஆகியவை தான் பிசியோதெரபியோட முதன்மையான நோக்கம். இதன் மூலம் ஒருவரோட உடல், மனம், வேலை, பொழுதுபோக்கு, சமூகம் சார்ந்த ஒட்டுமொத்த நலனையும் வாழ்க்கை தரத்தையும் காக்க பிசியோதெரபி உதவுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 8ஆம் தேதி தான் உலக பிசியோதெரபி நாள் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதில் பிசியோதெரபியினுடைய பங்கை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை உலக பிசியோதெரபி அமைப்பு, அதாவது வேர்ல்டு பிசியோதெரபி ஆர்கனைசேஷன், இதை நோக்கமாக அறிவிச்சிருக்காங்க. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பலருக்கு உடல் செயல்பாடு சார்ந்தும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதிலும் நிறைய சிரமங்கள் ஏற்படக்கூடும். இந்த நோயாளிகளுக்கு நோய் தொற்றின் தொடக்க, இடைப்பட்ட, நீண்ட காலகட்டத்தில் புனர்வாழ்வுக்கான சிகிச்சைகள் தேவைப்படுது. தற்போது நடைபெற்று வர்ற கொரோனா சார்ந்த ஆய்வுகள் தான் இதை எல்லாமே காட்டுது. தீவிர கொரோனா அறிகுறிகளை கொண்ட சில நோயாளிகளுக்கு நிமோனியா போன்ற கடுமையான சுவாச பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த நோயாளிகளுக்கு சுவாசம் சார்ந்த பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் மூலம் பிசியோதெரபிஸ்டுகள் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளிக்கிறாங்க. கொரோனாவால கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஐசியூவில் இருந்து மருத்துவமனை வார்டுகளுக்கு மாற்றப்படும் போது வார்டுகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்புகிற பின்பும் பிசியோதெரபி முக்கிய பங்கு வகிக்குது. குணமடைந்து வர நோயாளிகள் எவ்வாறு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு படிப்படியாக திரும்பணும், இழந்த உடற்திறனை தகுந்த முறையில் எவ்வாறு மீட்டெடுக்கணுங்கிறத பற்றியும் பிசியோதெரபிகள் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நோயாளி மீட்சி பெற்று திரும்புறதுல உடற்பயிற்சி முக்கிய அங்கம் வகிக்குதுன்னு சொல்லலாம். பிசியோதெரபிஸ்டுகள் நோயாளியினுடைய உடல்நிலை, சோர்வு, உடற்பயிற்சி செய்ய தகுந்த திறன் அளவை மதிப்பீட்டு அதற்கேற்றார் போல ஒவ்வொரு நோயாளிக்கும் தகுந்தவாறு தனிப்பட்ட உடற்பயிற்சி திட்டத்தை திட்டமிடுறாங்க. குதிகால உயர்த்துறது, உட்கார்ந்து எழுறது, நடைப்பயிற்சி போன்ற எளிய பயிற்சிகளை கொண்டு உடல் திறன், தசை வலிமை, உடல் சமநிலையை மேம்படுத்த உடற்பயிற்சி திட்டத்தை வகுத்தளிக்கிறாங்க. இவை தவிர உடற்பயிற்சிகள் மூலம் ஒருவருடைய மனநிலையை மேம்படுத்துறது, நம்பிக்கை, நலவாழ்வு உணர்வளிப்பது போன்ற கூடுதல் பலன்களையும் பிசியோதெரபி தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.